بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilamparai. Ramadan Kids Series 2025, Day 15. Today, Qiraat will be recited by Muhammad, Sunnah will be presented by Hibatullah, followed by insights on Islam and science. Jazakallah khair. يا رمضان يا رمضان يا رمضان يا رمضان هليك ليلك يا رمضان حنا صوامك يا رمضان نور علينا يا رمضان يا رمضان ليلك ونهارك يا رمضان بركة ورحمة يا رمضان ذكر وتلاوة يا رمضان يا رمضان رمضان كريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையில் அல்லாஹுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாய் இருப்பின், நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள், மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தொழுகையில் அதிக நேரம் நிற்பதால் அவர்களுடைய கால்கள் வீங்கிடுவதை நான் பார்த்தேன். அப்போது நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, தங்களின் முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விற்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று பதில் சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த நன்மைகளை நினச்சி எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இப்படி ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அதாவது, யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வோம், உனக்கு ஷுக்ர் செய்வோம், உன்னை நல்ல முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆழ்கடல் ரகசியங்கள். அலையடிக்கும் கடல்னாலே ஆனந்தம்தான். குறிப்பாக குழந்தைகளுக்கு அலுப்பே தட்டாது. கை நிறைய கடலை பார்த்து உட்காந்தா எந்திரிச்சு போங்கன்னு சொல்கிற வரைக்கும் நாம் எந்திரிக்கவே மாட்டோம். ஆனால் எல்லா நேரமும் கடல் அப்படியே இருக்காதுங்க. பல மர்மங்களும் அபாயங்களும் நிறைஞ்சது தான் கடல். அதனால ஆழந்தெரியாமல் காலை விடக்கூடாது. இப்படி தான் ஜூன் 2023 5 மிக பெரும் கோடீஸ்வரர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக் கடல் பகுதியில் மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை பார்த்துட்டு வரோன்னு போனாங்க. அங்கே போன டைட்டான்கிற நீர்மூழ்கி கப்பலும் புறப்பட்ட 2 மணி நேரத்திலேயே கடலோட அழுத்தம் தாங்காமல் வெடித்து செதறிடுச்சு. பாருங்களேன், இந்த 21வது நூற்றாண்டில் கூட கடலின் தன்மைகளை முழுமையாக விஞ்ஞானிகளால் வரையறுத்து கூற முடியல. அப்படின்னா 1400 வருஷத்துக்கு முன்னால் கடல் பயணமே மேற்கொள்ளாத முகமது நபிக்கு கடலை பற்றின செயல்பாடுகள் எப்படிங்க துல்லியமாக தெரியும்? நிச்சயமாக கடலை படைச்ச இறைவன் தானே அறிவிச்சு கொடுத்துருப்பான்.
கடலில் பல இருள்கள் இருக்குது. கடலோரமாக நீங்கள் பார்க்குற அலை மட்டுமல்ல, கடலுக்கு கீழேயும் அலை இருக்குது. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் கடல்கள் சங்கமிக்குதோ அங்கெல்லாம் ஒரு கடலோட தண்ணி இன்னொரு கடலோட தண்ணியோட சேர்றது கிடையாது. ரெண்டுக்கும் இடையில ஒரு தடுப்பு இருக்குன்னு பல உண்மைகளை சொல்லி அறிவியல் உலகத்தை மிரள வச்சிருக்கு குர்ஆன். சூரியன்லேருந்து வர்ற ஒளி 7 வண்ணத்தில் இருக்குங்க. ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு. இந்த ஒளி கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஊடுருவும். உதாரணத்துக்கு ரெட் கலர் அப்படின்னா 15 மீட்டருக்கு தான் ஊடுருவும், அப்புறம் இருட்டு. ஆரஞ்சு அப்படின்னா 25 மீட்டர், அப்புறம் இருட்டு. எல்லோ கலர் அப்படின்னா 35 மீட்டர், அப்புறம் இருட்டு. க்ரீன் கலர் அப்படின்னா 65 மீட்டர், அப்புறம் இருட்டு. ப்ளூ கலர்ஸ் அப்படின்னா மேக்சிமம் 200 மீட்டர் வரைக்கும் ஊடுருவும், அப்புறம் எல்லாமே இருட்டு தாங்க. அதனால தான் குர்ஆன் இதை பல இருள்கள்னு பன்மையாக சொல்லுது. எவ்வளவு நேர்த்தி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதே போல் தான் அலைகள் மேலே மட்டுமல்ல, ஆழ்கடல்லையும் அலைகள் இருக்குன்னு குர்ஆன் சொல்லியிருக்கு. சுனாமிங்கிற பேரழிவெல்லாம் ஏற்படுத்துறது இந்த அலைகள் தான். இது பொங்கி எழுந்துச்சுன்னா 50 அடி உயரம் இருக்கும். கிட்டத்தட்ட மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியாகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை குர்ஆன் எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன். அத்தியாயம் 24 வசனம் 40 நிராகரிப்பாளர்களின் செயல்கள் ஆழ்கடலில் இருள்களைப் போன்றுள்ளன. அந்த கடலை ஓர் அலை மூடியுள்ளது, அதற்கு மேல் மற்றொரு அலை, அதற்கு மேல் மேகம், இப்படியாக இருளுக்கு மேல் இருள் என எங்கும் இருள்மயம். மனிதன் தனது கையை அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை வழங்கவில்லையோ பிறகு அவனுக்கு வேறு எந்த ஒளியும் இல்லை அப்படின்னு சொல்லி இறை நிராகரிப்பாளர்களை இடித்துரைப்பதின் மூலமாக கடல் சார்ந்த மிகப்பெரிய அறிவியல் உண்மையையும் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான். அத்தியாயம் 25 அத்தியாயம் 55 அல்லாஹ் இரு கடல்களின் சங்கமத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுறான். மேலும் இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே. ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. மேலும் இரண்டுக்குமிடையே ஒரு திரை, ஒரு தடுப்பு இருக்கிறது. அவை ஒன்றோடொன்று கலந்து விடாதவாறு அது தடுத்து கொண்டிருக்கிறது. அவனே 2 கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்க செய்தான். ஆயினும் அவற்றுக்கிடையே ஒரு தடுப்பும் இருக்கிறது. அதை அவை இரண்டும் மீறமாட்டா. ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் என்று இறைவன் நிராகரிப்பாளர்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்றான். இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.